ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். தொழில் உத்தியோகத்தில் தடை பிரச்சனை யாருக்கு? தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் காரகன் சனி பகவான் தான். ஆக சனி நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு தொழில் வகையிலையோ உத்தியோக வகையிலோ வருமானம் வரும். 10ஆம் இடங்கிறது தொழில். கும்பலக்கணத்தை எடுத்துப்போம். 10ஆம் இடம் விருச்சகம் செவ்வாய் வீடாக வரும். அந்த 10ஆம் இட அதிபதி கும்பலக்கணத்திற்கு 12இல் உச்சமாகிறாரு. உச்சமாக இருந்தாலும் 10ஆம் இட அதிபதி 12இல் விரயஸ்தானத்தில் உச்சமாகிறார். இதுபோல் 10ஆம் இட அதிபதி பலம் பெற்றாலும் மறைவு ஸ்தானங்கள் இருப்பது பிரச்சனையை தரக்கூடிய விதி. 10ஆம் இட அதிபதி 8ஆம் இட தொடர்பு தொழில் வகை பிரச்சனைகளையும், 10ஆம் இட அதிபதி 12 தொடர்பு தொழில் வகை விரயத்தை தரும். பிறப்பு ஜாதகத்தில் சனி கேது இணைவு பெற்றவர்கள், சனிக்கு 1-5-9 கேது உடையவர்கள் தொழில் வகை தடைகளை சந்திப்பார்கள். பிறப்பு கால சனி கேது மீது கோச்சார கேது பயணித்தாலும் அல்லது கோச்சார சனி பயணித்தாலும் அவர்களுக்கு தொழில் வகை தடைகள் உண்டு. பிறப்பு கால சனியுடன் செவ்வாய் இணைவு பெற்றவர்கள், சனிக்கு 1-5-9 செவ்வாய் இருப்பவர்கள், அதாவது பிறப்பு கால சனி செவ்வாய் மீது கோச்சார செவ்வாய் பயணித்தால் 1.5 மாத கால அளவும், பிறப்பு கால சனி செவ்வாய் மீது கோச்சார சனி பயணிக்கும் போது 2.5 வருட அளவிலும் தொழில் வகையில் அவர்கள் கவனமுடன் செய்ய வேண்டிய அமைப்பை தரும். சனியின் பகை கிரகமான செவ்வாய் சனியுடன் இணைவு வரும்போது தொழில் வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பெரிய அளவில் மன வலிகளையும், தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை தந்து தொழிலை அவர்களே விட்டுவிடும்படி செய்யும். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வேலையை விடாமல் இருந்தாலும் அவர்கள் வலியோடு தான் அந்த வேலைகளை செய்யக்கூடிய சூழலை தரும். சனி செவ்வாய் இணைவு தொழில் வகைக்கு உத்தியோக வகைக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய விதி. சனி கேது இணைவு, சனி செவ்வாய் இணைவு, இவர்களுக்கு குரு தொடர்பு ஏற்பட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ஓரளவு தங்களை காத்துக்கொள்ளலாம். குரு பகவானுடைய அந்த தன்மையானது இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.